இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை மீட்டு தரக்கோரி பாம்பன் பேருந்து நிலையம் அருகே 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலா. நேற்று பாம்பனில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடித்தது. அந்த சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களுடைய படகுகளையும் ஏற்கனவே இலங்கை சிறைகளில் வாடும் மீனவர்களையும் விடுவிக்க கோரி பாம்பன் பகுதியில் உள்ள மீனவர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் பாம்பன் பேருந்து நிலையத்தில் நடத்தினர். இந்த பேருந்து நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுக்கு தங்களுடைய கோரிக்கையை வைக்கும் விதமாக பாரம்பரிய இடத்தில் மீன்பிடிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும், அதுவும் பாதுகாப்பாக மீன்பிடிக்க வழிவகை செய்ய வேண்டும், அதுவும் மட்டும் இல்லாமல் எங்களுடைய படகுகள் ஏற்கனவே இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்து வைக்கப்பட்டுள்ள படகுகளை உடனடியாக மீட்டு தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட பெண்கள் தங்களுடைய உடனடியாக பாதிக்கப்பட்டு உள்ள நேற்று சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களில் ஒருவர் இருதய நோயாளி என்பதாகவும் உடனடியாக அவரை மீட்டு கொண்டு வருவதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த மீனவர்களை விடுவிக்க கோரி பாம்பன் பகுதியில் உள்ள மீனவர்கள் நேற்று வேலைநிறுத்தம் அறிவித்தனர். இன்று இந்த வேலைநிறுத்தம் இன்று முதல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாம்பன் பகுதியில் உள்ள 130க்கும் மேற்பட்ட படகுகள் கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த தொழிலை நம்பி வாழக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழந்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் உடனடியாக மீனவர்கள் விடுவிக்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டங்கள் நடைபெறும் எனவும் இந்த கூட்டத்தில் தெரிவித்தனர். தந்தை செய்திகளுக்காக பாம்பனிலிருந்து கேமராமேன் மதனுடன் பாலா.